Welcome to TKL Tuitions. நம்ம இப்போ chapter 1 relation and functionல exercise 1.1ல first sum பார்க்க போறோம். first sum என்ன கேட்டிருக்காங்கன்னா find a cross b, a cross a and b cross a கேட்டிருக்காங்க. element என்ன கொடுத்திருக்காங்க first subdivisionக்கு a is equal to element என்ன 2, -2, 3 and b set ஓட element 1, -4. இப்போ a cross b எப்படி எழுதணும்னா a set ஓட first element b set ஓட மித்த element ஓட first pair பண்ணனும். then a set ஓட second element b set ல உள்ள மித்த element ஓட pair பண்ணனும். then a set ல உள்ள third element b set ல உள்ள எல்லா element ஓட pair பண்ணிடுவோம். இப்படி தான் நம்ம வந்து Cartesian product பண்ணுவோம். so first sum செய்யலாம் a cross b. அப்போ a set ஓட first element என்ன 2, b set ஓட first element 1, 2, 1. then a set ஓட first element 2, b set ஓட second element 4. ஓகேவா? இப்படி தான் எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணலாம். சோ வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து a set ஓட first element, b setல third element இல்ல. சோ அவ்வளவுதான். then next set எடுக்கணும். next element எடுக்க போறோம். அப்போ -2, 1. ஓகே? -2, -4. then 3, 1 and 3, -4. so இதுக்கு அப்புறம் பேர் பண்ணதுக்கு செட்ஸ்ல எலிமெண்ட் இல்ல அவ்வளவுதான். so second subdivision செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க a cross a கேட்டிருக்காங்க. so a cross a னா a எலிமெண்டோட திரும்ப என்ன பண்ண போறோம் பேர் பண்ண போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். so a வை திரும்ப ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. so a cross a is equal to a எலிமெண்டால a செட்டால என்ன பண்ண போறோம் பேர் பண்ண போறோம். அப்ப 2, 2 2, -2, 2, 3. then second element -2, 2, -2, -2, -2, 3. ஓகேவா? முடிச்சிட்டோமா? then அடுத்த element 3, 2, 3, -2, then 3, 3. ஓகேவா? so a set ஓட என்ன பண்ணிருக்கோம் பேர் பண்ணி எழுதிருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். தென் என்ன கேட்டிருக்காங்க b cross a. b எலிமெண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கணும். சோ b ஓட எலிமெண்ட் 1 ஓட a எலிமெண்ட்ட நம்ம பேர் பண்ண போறோம். சோ 1, 2, 1, -2, then 1, 3. then b செட் ஓட செகண்ட் எலிமெண்ட் என்ன -4, 2, -4, -2, then -4, 3. so எல்லா எலிமெண்ட்டும் பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் a is equal to b is equal to element p, q அப்படின்னு என்ன அர்த்தம்னா a செட்ல உள்ள எலிமெண்ட்டும் b செட்ல உள்ள எலிமெண்ட்டும் சேம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாம். a ஓட எலிமெண்ட் p, q, b ஓட எலிமெண்ட் p, q. ஸோ இப்போ நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a cross b கேட்டிருக்காங்க. ஸோ a செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் b செட்ல உள்ள மித்த எலிமெண்டோட நம்ம பேர் பண்ணணும். தென் a செட்டோட செகண்ட் எலிமெண்டோட b செட்ல உள்ள எலிமெண்ட்டை பேர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ p, q பேர் பண்ணணும். ஸோ p, தென் அப்போ a செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் b செட்டோட செகண்ட் எலிமெண்டோட பேர் பண்ணணும். a செட்டோட ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் b செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட பேர் பண்ண போறோம். சோ q, ஓகேவா? தென் அடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க a cross a கண்டுபிடிக்கணும். a cross a னா சேம் தான். a யோட எலிமெண்ட்ஸ் திரும்பவும் நமக்கு a எலிமெண்ட் இதே தான் வரும். சோ சேம் எலிமெண்ட்னால நான் ரிப்பீட்டா எழுதல. சோ p, q, then q, p and q, q. so இதுதான் a cross a வேல்யூ. then அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க b cross a. b ல உள்ள எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுது. b ல உள்ள எலிமெண்ட் p, q. so சேம் எலிமெண்ட்னால நமக்கு ரிசல்ட் எந்த சேஞ்சஸ் இருக்காது. so p, q, then q, p and q, q. so இதுதான் இதோட ரிசல்ட். எக்ஸசைஸ்
exercise 1.1ல first sumல third subdivision பார்க்க போறோம். So A ஓட element என்ன கொடுத்திருக்காங்க m, n, B set empty set or null set ன்னு சொல்லுவோம். So empty setனா value element ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். So first என்ன கண்டுபிடிக்கணும் A cross B. A cross B என்ன வரும் அப்படின்னா இப்போ A ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட பேர் பண்ணனும். பட் B ல நமக்கு என்னது எம்டி செட் இருக்கு. எலிமெண்டே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம மேக்ஸ்ல 0வால எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. சோ அதே கான்செப்ட் தான். எந்த ஒரு எம்டி செட்டையும் ஒரு எலிமெண்ட் இருக்கிற செட்டால நம்மளால என்ன பண்ண முடியாது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் அதோட ரிசல்ட் எம்டி செட் தான் வரும். ஓகேவா? சோ அந்த நோட்ல எப்படி எழுதிக்கலாம்? A cross B is equal to empty set. If one A set empty set ஆகும் or B set empty set ஆகும். ஓகே, அப்போ ரிசல்ட் கண்டிப்பா A cross B set வந்து empty-ஆ தான் இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross A. அப்போ A எலிமெண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். சோ A எலிமெண்ட் அப்போ m, 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 n, then n, m and n, n. So இதுதான் நம்மளோட A cross A value. Then அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? B cross E. சேம் தான். ஒரு எம்டி செட்டோட ஒரு எலிமெண்ட் உள்ள செட்டை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் ரிசல்ட் நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஒரு எம்டி செட் தான் கிடைக்கும். இதுதான் இதோட ரிசல்ட். Thank you friends.